சஞ்சய் காயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கரன்சி லாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ரூபாயில் ஒரு 9 நோட்டு 9 நோட்டு நல்ல கண்டிஷனாக உள்ள நோட்டு யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள். இந்த நோட்டு யூஎன்சியாக வரும் இப்போ இறங்கினது. அடுத்து ஒரு பர்த்டே நோட்டு 12/4/2022 அதையும் கொடுத்துருக்கேன். $786 10 ரூபாயில் ஒன்று 50 ரூபாயில் ஒன்று கொடுத்துருக்கேன். சாலிமார் கார்டு மிக்சடு கணரு கிடக்கு 4 நோட்டு கொடுத்துருக்கேன். இல்லை கண்டிஷனாக உள்ள நோட்டு தான். போட் நோட்டில் மிக்ஸ் கிரவுனர் கிடக்கும். மன்மோகன் சிங் பதிலாக இந்த நோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் இருக்கும். பார்த்துக்குங்க. மன்மோகன் சிங் 10 ரூபா. பதிலாக அப்படி கிரவுனரை பார்த்துக்குங்க. ரன்மல் கோத்ரா. மொத்தம் 5 நோட்டு கொடுத்துருக்கேன். அதில் மன்மோகன் சிங் கொஞ்சம் ரேட்டு கூடின நோட்டு. அடுத்து இது நம்ம கட்டிலிருந்து வச்சது யூஎன்சி நம்பர் வருஷக்கில் இருக்கும் பார்த்துக்குங்க. வருஷ நம்பர் 44, 43, 44, 45 3 நோட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து 1 ரூபாயில் ஒரு 4 நோட்டு பழைய 1 ரூபா. இது மன்மோகன் சிங் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு வரும். ஒரு 4 நோட்டு கொடுத்துருக்கேன். நோட்டில் நல்ல கண்டிஷனாக தருகும். ஒரு 4 நோட்டு. $2 3 நோட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து கண்டிஷனாக உள்ள நோட்டு பாருங்கள். கிரவுனரையும் பார்த்துக்குங்க. கொடி இல்லாத நோட்டு 1 கொடுத்துருக்கேன். நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும். ரெண்டு 50 ரூபா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரேட்டெல்லாம் கூட்டி வைக்கலை, சாதா ரேட்டு தான் போட்டிருக்கு. எல்லாம் கணிச்சிட்டேன்னா பெங்களாதேஷ் நோட்டு ஒரு 5 நோட்டு இருக்குது. இது கட்டில் உள்ளது. கட்டில் உள்ள நோட்டு தான் பார்த்துக்குங்க. இல்லை வருஷப்படி தான் இருக்கும் நம்பரு. ஒரு 5 நோட்டு. சைனாக்கார நோட்டு ஒரு 5 நோட்டு இருக்கும். சைனாவில் 1 ரூபா, பங்களாதேஷில் 2 ரூபா. ஒரு ஆளுக்கு ஒரு புதுசு கலெக்ஷனுக்கு போதும். ஒரு 2 ரூபா ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபுல் டைகர்
ஒரு ஆல்பம் வாங்கி கலெக்ஷனுக்கு புதுசாக வைக்கிறவங்களுக்கோ நோட்டு கலெக்ஷன் பண்ணதவங்களுக்கு தேவை தான். பார்த்துக்குங்க. எல்லாம் அதிகம் யூஎன்சி கண்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன். வேணுங்கவங்க வாங்கிக்கிடலாம். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா வாங்க போனால் ஒவ்வொன்றுக்கு 100 வரும். மயில் நோட்டுக்கு 100 கேட்பாங்க. சாலிமார் கார்டன் 70 இப்போ விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மன்மோகன் சிங் 1 காமிச்சோம்ல, அதுக்கு ஒரு 150 கேட்பாங்க. அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வாங்க போனால் நிறைய காசு வரும். இதெல்லாம் நம்ம சாதா ரேட்டு தான் கொடுத்துருக்கு. 786. இதெல்லாம் நம்ம பெரிய அளவில் ஒன்று கூட்டில் ஒரு 20 30 எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். ரெண்டுக்கு சேர்ந்து ஒரு 30 தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும். பாருங்கள், பிடிச்சா ஒரு லாட்டை அப்படி வாங்கிக்கோங்க. 1600 கொடுத்துருக்கேன். கணக்குட்டி பாருங்கள், ஒவ்வொன்றா கணக்குட்டி பாருங்கள். ஒரு கொடி இல்லாத நோட்டு இருக்குது. இது இப்போ 600 700 கொடுக்கணும். இந்த கண்டிஷனில் அடைக்கணும்னா 600 மேலே கொடுக்கணும். யூஎன்சிக்கு 1000 1500 இருக்குது. கிரவுனர் ஒன்றும் இல்லை, கிரவுனர் தான். ஐசி பட்டிலா 250 வேறு இருக்குது. வெளிநாட்டு நோட்டு 2 இருக்குது. எல்லாம் கணக்கு கூட்டி பார்த்துக்குங்க. பார்த்து பிடிச்சா வாங்கிக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பின்ன வந்தால் 19 சிக்னேச்சர் நோட்டு இருக்குது. 19 கிரவுனர் நோட்டு இருக்குது. யார் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாம் 100% யூஎன்சியாக வரும். இது வேறு. இது 19 நோட்டு, 19 சிக்னேச்சர். யார் வேணால் வாங்கிக்கலாம். வேறு மயில் நோட்டு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. 2 கட்டில் இதான் இருக்குது. எல்லா வருஷம் அப்படியாக இருக்கும். இது தனிப்பட்ட மரத்தில் வாங்கினேன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு 70 வரும். தனியாக வாங்கினா இது 100 மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. யூஎன்சி 100 விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் 70 தான் கொடுத்துட்ருக்கேன். நான் அப்போ வாங்கினது 2 கட்டு. அப்போ வாங்கினது இப்போ மேலே வாங்க முடியாது. அரண்மல் ஓத்ரா. இந்த நோட்டில் இப்போ 100 குறைச்சி எங்கேயுமே கிடைக்காது. விசாரித்து பாருங்கள், பார்த்துக்கிட்டு வாங்கிங்க. ஒரு நோட்டுக்கு 70 தான். இது 1600. ஷிப்பிங் கொடுக்க வேண்டாம். யார் வாங்கினாலும் ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்துடும். ஓகேவா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.